எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நீங்க ஆர்க்கிடெக்சர், சிவில் இல்லைனா பிம் ஃபீல்ட்ல இருக்கீங்களா? Revitல ஸ்டேர் டிசைன் செய்றது கஷ்டமா இருக்கா? அப்படின்னா, இந்த வீடியோவ முழுசா பாருங்க. இந்த வீடியோல Revitல ஸ்டேர்கேஸ் எப்படி கிரியேட் பண்றது? ஸ்டேர்கேஸ்ல என்ன டைப்ஸ் இருக்குது? எந்த ஸ்டேர்கேஸ எப்போ, எப்படி யூஸ் பண்ணணும்? அப்படின்னு எல்லாத்தையும் சிம்பிளா, டீட்டெயில்டா தமிழ்ல சொல்லிக் குடுக்க போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இது உங்கள் ரேடியோ ரிவிட் சேனல். நம்ம சேனல்ல ரிவிட் சம்மந்தமான டுட்டோரியல் வீடியோஸ் நம்ம ரெகுலரா போட்டுட்ருக்கோம். நீங்க ஆர்க்கிடெக்சர், சிவில், ஸ்ட்ரக்சரல், பிம், டிசைன் இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபீல்டுக்கு போறதுக்கு ஆசைப்படுறவங்க, நம்ம வீடியோஸ பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிரயோஜனமா இருக்கும். உங்க ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ரிவிட் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரிவிட்ல தான் நான் ஸ்டேர்கேஸ் பண்ண போறேன். ஸ்டேர் டூல் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, நம்மளோட ரிவிட்ல ஆர்க்கிடெக்சர் டேப், அப்புறம் சர்க்குலேஷன் பேனல். சர்க்குலேஷன் பேனல்ல ஸ்டேர் அப்படின்னு இருக்கும். இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்றதுக்கான டூல் ஆக்டிவேட் ஆகும். ஆர்க்கிடெக்சர் டேப், சர்க்குலேஷன் பேனல், ஸ்டேர்கேஸ் சரிங்களா? இந்த டூல யூஸ் பண்ணி தான் நம்ம ரிவிட்ல ஸ்டேர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நான் இந்த டூல ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இந்த டூல ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ப்ராப்பர்ட்டீஸ்ல இந்த இடத்துல டைப் செலக்டர் இருக்கும். பை டிஃபால்ட்டா 3 விதமான ஸ்டேர்கேஸ் இருக்கும் ரிவிட்ல. ஒண்ணு அசெம்பிளி ஸ்டேர்கேஸ், இன்னொன்னு கேஸ்ட் இன் பிளேஸ் ஸ்டேர்கேஸ், 3வது ப்ரீகாஸ்ட் ஸ்டேர். ஸோ இப்படி 3 விதமான ஸ்டேர்கேஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த ஸ்டேர்கேஸ் வேணுமோ, அந்த ஸ்டேர்கேஸ செலக்ட் பண்ணுங்க. அசெம்பிளி ஸ்டேர்கேஸா இருக்கலாம், கேஸ்ட் இன் பிளேஸ் ஸ்டேரா இருக்கலாம், இல்லைன்னா ப்ரீகாஸ்ட் ஸ்டேரா இருக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நம்மளோட கேன்வாஸ்ல டிராப் பண்ணா போதும். இப்படி டிராப் பண்ணீங்க அப்படின்னா, ஸ்டேர்கேஸ் கிரியேட் ஆகும். நான் இப்போ ஸ்டேர் டிராப் பண்ணியிருக்கேன். பினிஷ் குடுக்குறேன். 3Dல காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேர்கேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஷேடட் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் நன் அப்படிங்கிற டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி கிரியேட் பண்றேன். அதனால பார்த்தீங்கன்னா, ரெயிலிங் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். நீங்க இதே இது நியூ ப்ராஜெக்ட் குடுத்து ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட் இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் டெம்ப்ளேட் அந்த மாதிரி ஏதாவது டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணி, அதில நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அதுவும் காமிக்கிறேன். ஸ்டேர்கேஸ் டூல் இந்த மாதிரி டிராப் பண்றேன். ஃபினிஷ் குடுக்குறேன். 3Dல காமிக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா வருது இல்லையா? ஸோ இது டெம்ப்ளேட்ட பொறுத்தும் சேஞ்சஸ் ஆகும். இதான் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்றது. நான் நன் டெம்ப்ளேட்லயும் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட்லயும் கிரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ ஸ்டேர்கேஸ் அப்படிங்கிறது என்ன? ஸ்டேர்கேஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஃப்ளோர்ல இருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு போற ஒரு எலமெண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு எலமெண்ட். எந்த பில்டிங்கா இருந்தாலும் சரி, ரெசிடென்ஷியல் பில்டிங்கா இருந்தாலும் சரி, கமர்ஷியல் பில்டிங்கா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கா இருந்தாலும் சரி, எஜுகேஷனல் பில்டிங்கா இருந்தாலும் சரி, இல்ல சர்ச்சு, இல்ல டெம்பிள், இல்ல ஆடிட்டோரியம் எந்த பில்டிங்கா இருந்தாலும், இந்த ஸ்டேர்கேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும். நம்மளோட கிரவுண்ட் லெவல்ல இருந்து நேச்சுரல் கிரவுண்ட் லெவல்ல இருந்து கிரவுண்ட் லெவலுக்கு போறதுக்கும் நம்ம ஒரு ஸ்டேர் யூஸ் பண்றோம். அதுவும் ஒரு ஸ்டேர்கேஸ் தான். அதனால எந்த பில்டிங்ல இருந்தாலும் இந்த டூல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எலமெண்ட் கண்டிப்பா வரும். ஸோ, அதனால ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எலமெண்ட் இது. இது டிசைன் பண்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்டான எலமெண்ட். ஸோ, இத பத்தி தெளிவா டீட்டெயில்டா ஒரு பெரிய பிளேலிஸ்ட் நான் கண்டிப்பா போடுறேன். இப்போதைக்கு நான் ஸ்டேர்கேஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். எத்தன விதமான ஸ்டேர்கேஸ் இருக்குன்னு சொல்லப் போறேன். எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் சொல்லப் போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்றதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஆர்க்கிடெக்சர் டேப்ல ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, டைப் செலக்டர்ல இருக்கிறத சூஸ் பண்ணணும். டிராப் பண்ணணும். ஸோ டைப் செலக்டர் மட்டும் இங்க ப்ளே ஆகாது. நம்ம வேற சில டூல்ஸும் யூஸ் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். நான் ஸ்டேர்கேஸ் கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த இடத்துல ரன் லேண்டிங் சப்போர்ட் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ பை டிஃபால்ட்டா ரன் அப்படிங்கிறது வரும். ரன்ல பார்த்தீங்க அப்படின்னா 5 விதமான ஸ்டேர்கேஸ் இருக்கு.
முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட் இல்லன்னா லீனியர் ஸ்டேர்கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டேர்கேஸ் தான். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டிரா பண்ணா போதும். இந்த மாதிரி ஒரு சின்ன லைன் டைரக்ட்டா ஸ்ட்ரெயிட்டா டிரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸ்டேர்கேஸ் வந்து கிரியேட் ஆகும். ஃபினிஷ் குடுத்தீங்க அப்படின்னா, ஸ்டேர்கேஸ் வந்து கிரியேட் ஆகும். தெரியுதுங்களா? நான் இத செலக்ட் பண்ணிட்டு, இப்ப நான் வந்து இங்க டைப் செலக்டர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்னால ஸ்டேர்கேஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இதே இது மறுபடியும் ஸ்டேர் டூல் கிளிக் பண்றேன். பக்கத்துல பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்றது. அதாவது ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அத கிரியேட் பண்றது. ஸோ இத கிளிக் பண்ணிட்டு, ஸ்க்ரீன்ல எங்க தேவையோ அங்க நீங்க கிளிக் பண்ணிட்டு, இந்த மாரி டிரா பண்ணும்போது, ரேடியஸ் வந்து குடுக்கணும். எவ்வளோ ரேடியஸ்ல ஸ்டேர்கேஸ் தேவை அப்படின்னு. மினிமம் பார்த்தீங்கன்னா, 501 அப்படிங்கிற ரேடியஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 500 கீழ ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வந்து 500 ரேடியஸ்க்கு உள்ளாடி கிரியேட் பண்ண முடியாது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் குடுத்தேன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பைரலா ஒரு ஸ்டேர்கேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே இது நான் இதே ஸ்டேர்கேஸ வந்து நம்மளோட ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட்ல நான் கிரியேட் பண்றேன். சேம் ஸ்டேர் டூல் கிளிக் பண்றேன். ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் கிளிக் பண்றேன். இத கிளிக் பண்ணி டிராப் பண்றேன். 501 அப்படின்னு நான் ஒரு ரேடியஸ் குடுக்குறேன். ஃபினிஷ் குடுக்குறேன். ஸோ ரிவிட் வந்து கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணிட்டு ஸ்டேர கிரியேட் பண்ணும். நம்ம இப்ப பார்த்தீங்கன்னா, 3Dல பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஸ்பைரலான ஒரு ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாரி தான் ஸ்டேர்கேஸ் வந்து கிரியேட் பண்றது. ஸோ இப்ப நான் ஸ்டேர் டூல் மறுபடியும் கிளிக் பண்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுவும் ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ற டூல் தான். ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்றது ஃபுல் சர்க்கிள். செகண்ட் வந்து சென்டர்லேருந்து எண்ட். அதாவது நம்ம ஆர்க் டிரா பண்ணுவோம் இல்லையா? ஸ்டார்ட்டிங் ரேடியஸ், எண்ட், சென்டர், ரேடியஸ், எண்ட் அந்த மாதிரி உள்ள கான்செப்ட்ல தான் 2 டூலுமே யூஸ் ஆகுது. 4வது பார்த்தீங்கன்னா, எல் ஷேப் ஸ்டேர்கேஸ். இந்த டூல கிளிக் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் மவுஸ இப்படி கொண்டு வந்தா போதும். ஒரு எல் ஷேப்ல ஒரு ஸ்டேர்கேஸ் வந்துரும். ஜஸ்ட் நீங்க ஒரு கிளிக் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா பிளேஸ் ஆகும். ஃபினிஷ் குடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து எல் ஷேப் ஸ்டேர்கேஸ். மறுபடியும் ஸ்டேர் டூல் கிளிக் பண்ணிட்டு யூ ஷேப் ஸ்டேர்கேஸ் வேணும்னா, யூ ஷேப்போட ஸ்டேர்கேஸ் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு பிளேஸ்மென்ட் பண்ணீங்க அப்டின்னா, யூ ஷேப்லயும் ஸ்டேர்கேஸ் வந்து கிரியேட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஸ்டேர்கேஸ். இது வந்து சர்க்குலர் இல்ல ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ். இது எல் ஷேப் ஸ்டேர்கேஸ். இது வந்து யூ ஷேப் ஸ்டேர்கேஸ். ஒவ்வொரு ஸ்டேர்கேஸுக்கும் டிசைன் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேர்கேஸுக்கும் ட்ராபேக்ஸ் இருக்குது, அட்வான்டேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேர்கேஸும் ஒவ்வொரு பில்டிங்க்கும் வந்து பியூட்டிஃபிகேஷன் குடுக்கும். அந்த மாதிரி நீங்க பண்ண முடியும். இப்படி தான் வந்து ஸ்டேர் டூல் வந்து யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது. இப்ப நான் கிரியேட் பண்ணேன் இல்லையா? ஸ்டேர்கேஸ். லீனியர், ஸ்ட்ரெய்ட், யூ ஷேப், எல் ஷேப், அப்புறம் ஸ்பைரல் இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய வெரைட்டி ஆஃப் வேரியேஷன்ஸ் உங்களால கொண்டு வர முடியும். ஒவ்வொரு ஸ்டேர்கேஸ்லயும் வேரியேஷன்ஸ் நெறைய கொண்டு வர முடியும். ஸோ அதுவும் நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸா நான் போடுவேன். போடும்போது உங்களுக்கு வந்து டீட்டெயில்டா தெளிவா புரியும். ஸோ நான் டைப் ஆஃப் ஸ்டேர்கேஸ் சொன்னேன் இல்லையா? இப்ப முதல்ல பார்க்குற இந்த ஸ்டேர்கேஸ் தான் ஸ்ட்ரெய்ட்டான ஸ்டேர்கேஸ். இது பேர் வந்து ஸ்ட்ரெய்ட் ஸ்டேர்கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லன்னா லீனியர் ஸ்டேர்கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, எல்லா ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கும் இது மேக்ஸிமம் வரும். மேக்ஸிமம் எல்லா ரெசிடென்ஷியல் பில்டிங்லயும் நீங்க இத யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஈஸியா டிசைன் பண்ணலாம், ஈஸியா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து இதுல ஒரே ஒரு ட்ராபேக் வந்து ஸ்பேஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கும். ஏன்னா லெந்த் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். ஏன்னா ஒரே ஸ்ட்ரெய்ட்டா வரனால லெந்த் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ அதனால ஸ்பேஸ் அதிகமா எடுத்துக்கும். அது ஒண்ணு தான் இதுல ட்ராபேக். இந்த ஸ்டேர்கேஸ் வந்து நெறைய இடத்துல நீங்க பார்க்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ். இது வந்து ரொம்ப காம்பேக்ட்டான ஒரு ஸ்டேர்கேஸ். சின்ன ஸ்பேஸ் இருந்தாலே போதும். மினிமம் பார்த்தீங்கன்னா, 501 அப்படிங்கிற ரேடியஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வேணா அதுக்கு கீழ இருக்கிறத பண்ணி காமிக்கிறேன். சர்க்குலர் ஸ்டேர்கேஸ் கிளிக் பண்ணிட்டு, டிரா பண்ணும்போது நான் ஒரு 400 குடுத்து, ஓகே குடுத்தேன் அப்டின்னா, ரிவிட் வந்து ஒரு வார்னிங் வரும். ரேடியஸ் வேல்யூ ஃபார் தர் ஆர்ன் இஸ் டூ ஸ்மால் அப்டின்னு. ஸோ அதனால மினிமம் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களால 501லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். 500 குடுத்து ஓகே குடுத்தா கூட வார்னிங் வரும். ஸோ அதனால ரொம்ப காம்பேக்ட்டா
501 ரேடியஸ்லேருந்து நீங்க இந்த ஸ்டேர்கேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு விதமான ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்பைரல்லயே வந்து நீங்க ரேடியஸ கண்ட்ரோல் பண்றத பேஸ் பண்ணி கர்வியா கொண்டு போலாம். இல்ல காம்பேக்ட்டா கொண்டு வரலாம். அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து அதிகம். ஷேப்ப வந்து ஆக்குரேட்டா கொண்டு வரணும். அதனால கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா காம்பேக்ட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட எல் ஷேப் ஸ்டேர்கேஸ். இது வந்து 90 டிகிரி டேன் இருக்கும். எல் ஷேப்ல இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து எல் ஷேப் ஸ்டேர்கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஸ்பேஸ் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, அபார்ட்மெண்ட், அப்புறம் ஹோம் அந்த மாரி இதுலலாம் இத வந்து யூஸ் பண்ணுவாங்க. மிட்ல வந்து ஒரு லேண்டிங் இருக்கும். லேண்டிங் இல்லாமலும் கிரியேட் பண்ண முடியும். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து லேண்டிங் இல்ல. டைரக்ட்டா வந்து ஸ்டெப்ஸ் வச்சு நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்க லேண்டிங் ஆட் பண்ணியும் கிரியேட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, யூ ஷேப் ஸ்டேர்கேஸ். இதுவும் வந்து ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா, யூ ஷேப்ல ரிவர்ஸ் டைரக்ஷன்ல வந்து டர்ன் ஆகும். இது வந்து ரொம்ப காம்பேக்ட்டான ஸ்டேர்கேஸ். சின்ன சின்ன பில்டிங்ல வந்து இத யூஸ் பண்ணலாம். கமர்ஷியல் பில்டிங்ஸ்லலாம் இத ரொம்ப நீங்க பார்க்க முடியும். முக்கியமான ஆஃபீஸ் பில்டிங்ஸ்லயும் இது ரொம்ப பார்க்கலாம். இப்ப நான் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணேன் இல்லையா? இந்த ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணும்போது, நான் ஜஸ்ட் வந்து ஆர்க்கிடெக்சர்ல போயிட்டு ஏர் டூல் கிளிக் பண்ணிட்டு, இத செலக்ட் பண்ணிட்டு நான் டிராப் பண்ணேன். இல்லையா? ஆனா, இங்க வந்து நெறைய செட்டிங்ஸ் இருக்குது. நீங்க ஒவ்வொரு ஸ்டேர் டூலையும் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா புரியும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டேர் டூல கிளிக் பண்ணிக்கிட்டு, நான் டிராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லைன் வருது. ஸோ இது எங்கேருந்து வருதுன்னா, நம்மளோட ஆப்ஷன் பார்ல வந்து இந்த இடத்துல லொகேஷன் லைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதுல ரன் வந்து சென்டர் அப்படின்னு இருக்கு. சென்டர் அப்படிங்கிறது இருக்கிறனால தான், இந்த சென்டர்ல வந்து ஒரு ப்ளூ கலர் லைன் வருது. இதே நான் லெஃப்ட் குடுத்தேன் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் லைன் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்ல போயிரும். அதாவது இது எப்படின்னா, நம்ம பைப்பு, டக்ட்லாம் டிராப் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்றோம்ல, சென்டர் லைன். வால் டிராப் பண்ணும்போது அட்ஜஸ்ட் பண்றோம்ல, ஃபினிஷ் அப்படிங்கிறது. அதே மாதிரி உள்ள கான்செப்ட் தான். ஸோ இந்த நீங்க ஆப்ஷன கிளிக் பண்ணியும் உங்களால ஸ்டேர் வந்து எப்படி தேவையோ, அப்படி டிராப் பண்ணலாம். இந்த லெஃப்ட் அப்புறம் இந்த ரைட் எல்லாமே வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃப்ளோர் பிளான் இருக்கும்போது, இந்த ஃப்ளோர் பிளான்ல வால புடிச்சே நீங்க டிராப் பண்ணணும். வாலோட எட்ஜ பேஸ் பண்ணி டிராப் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த லெஃப்ட் அப்புறம் இந்த ரைட் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்க டிராப் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்செட். இப்ப இதுல வந்து நான் ஒரு 600 அப்படின்னு ஆஃப்செட் குடுத்து நான் டிராப் பண்ணும்போது, இந்த சென்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்செட் ஆகி வருது பாருங்க. ஸோ சென்டர் லைன் வந்து லெஃப்ட்ல தான் இருக்கு. ஆனா வந்து வால் வந்து ஆஃப்செட் ஆகி வருது. சாரி, ஸ்டேர்கேஸ் வந்து ஆஃப்செட் ஆகி வருது. இதே இது நான் வந்து ஒரு 2000 அப்படின்னு குடுத்து டிராப் பண்ணேன்னா, என்னோட லொகேஷன் லைன் ஒரு லொகேஷன்ல இருக்குது. ஸ்டேர்கேஸ் வந்து இன்னொரு இடத்துல வருது. ஸோ இந்த மாதிரி ஆஃப்செட் யூஸ் பண்ணீங்கன்னா, ஆஃப்செட்ல வால் கிரியேட் பண்ற முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரன் வித். ரன் வித் அப்படிங்கிறது என்னன்னா, நான் இப்போ ஒரு ஸ்டேர்கேஸ் டிராப் பண்றேன். டிராப் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்துல ஒரு 1000 அப்படின்னு ஒண்ணு வருது பார்த்தீங்களா? இந்த டோட்டல் லென்த் தான் ரன் வித். இதுதான் ரன் வித் அப்படிங்கிறது. இத வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இத செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டீஸ் போனீங்கனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்ல வந்து டிராப் பண்ணும்போதும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இதில பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் ரன் வித் 1000 வந்து நீங்க 500ன்னு குடுத்தீங்கன்னா, 500ல டிரா ஆகும். ங்களா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் லேண்டிங். லேண்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரணுமா அப்படின்னு. நான் இதுவும் எப்படின்னு சொல்றேன். நான் இங்க வந்து ஒரு 7 ரைஸஸ் டிராப் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நான் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு டிராப் பண்றேன். டிராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபரண்ட் ஷேப்ல ஒரு லைன் வருது இல்லையா? 3 லைன்ஸ். இதுதான் லேண்டிங். இந்த லேண்டிங்க தான் இது சொல்லுது. இங்க வச்சு டிராப் பண்ணா இங்க வரும். இப்படி டிராப் பண்ணா வரும். இப்படி டிராப் பண்ணாலும் வரும். எந்த டைரக்ஷன் நீங்க கொண்டு போனாலும், இந்த லேண்டிங்க வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து லேண்டிங் அப்படின்னு சொல்றது. இந்த ஆட்டோமேட்டிக்கா வாரதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ஆட்டோமேட்டிக் லேண்டிங். இத அன்டிக் பண்ணிட்டேன்னா வராது. இப்ப நான் டிராப் பண்றேன். எதுவுமே வராது பாருங்க. சரிங்களா? நான் டிக் பண்ணிட்டு டிராப் பண்ணேன்னா, இந்த லேண்டிங் வரும். ஃபினிஷ் குடுத்தேன்னா, இதில பார்க்கும்போது இந்த இதுதான் அந்த லேண்டிங் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ஷன் பார்ல இருக்கிற ஆப்ஷன்ஸ நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டேர் டூல் கிளிக் பண்றேன். ப்ராப்பர்ட்டீஸ்லயும் நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேஸ் லெவல் எங்கேருந்து வரணும்? டாப் லெவல் எங்க போணும்? எவ்வளோ ஹைட்ல வரணும்? அப்படின்னு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, லெவல் 1 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதே இது நன் அப்படின்னு இருக்கு. இங்கேயும் வந்து நீங்க லெவல் ஆட் பண்ண முடியும். நான் அது ஆர்க்கிடெக்சர் டெம்ப்ளேட்ல காமிக்கிறேன். லெவல் 0 போயிட்டு, ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த வியூவ வந்து ஓப்பன் பண்றேன். ஸோ இங்க வந்து டிராப் பண்ணும்போது வரும். நான் எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. ஷேர் டூல் கிளிக் பண்றேன். இங்க பார்த்தீங்கன்னா, பேஸ் லெவல் 0 டாப் லெவல் வந்து 1 அப்படின்னு குடுத்துருக்கேன். 1 அப்படிங்கிறது 4000. இந்த 4000 எங்கேருந்து வருது அப்படின்னா, இங்க ஒரு 4000 இருக்கு இல்லையா? லெவல் 1 அந்த வேல்யூ தான் இந்த 4000. ஸோ இதில நன் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நம்ம தான் வேல்யூ என்டர் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? நம்ம வந்து வேல்யூ வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாரியும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ நான் லெவல் 1 சூஸ் பண்றேன். இந்த இடத்துல டிராப் பண்றேன். டிராப் பண்ணும்போது, இங்க வந்து ஸ்டேர்கேஸ் வரும். இப்ப தெரியுதுங்களா? இது வந்து பேஸ் லெவல், லெவல் 0. இது வந்து டாப் லெவல் 4000. அந்த டாப் லெவல்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் தான் தெரியுது. 4000ல இந்த இது ஃபினிஷ் ஆகல. ஏன் ஃபினிஷ் ஆகல அப்டின்னா, ரைசர்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இல்ல அப்டின்னா, ரைஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்ப இதே இது நான் ஒரு 23 குடுக்குறேன். ஓகே குடுக்குறேன். தெரியுதுங்களா? ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிவீட் வந்து கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணி தான் இந்த வேல்யூஸ் வந்து வருது. ஸோ இங்க வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷனையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்டேர்கேஸ் டிசைன் பண்றது, ஸ்டேர்கேஸ மாடல் பண்றதுக்கு ரிவீட்ல இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்படி ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். பேஸ் லெவல் நான் சொல்லிட்டேன். டாப் லெவல் சொல்லியிருக்கேன். இப்ப நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா வித்தும் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல கிரியேட் பண்ணும்போது, நீங்க கிரியேட் பண்ணும்போது வித் குடுக்கல அப்படின்னா, ப்ராப்பர்ட்டீஸ்ல வந்தீங்க அப்படின்னா, இங்க வந்து வித் குடுக்க முடியும். அது எப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ண ஸ்டேர்கேஸ செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணும்போது, இதுல ஆக்சுவல் ரன் வித் அப்படின்னு வரும். இத நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப 600 குடுத்தோம்னா, சரிங்களா? ஸ்டேர்கேஸோட விட்த் வந்து 600ஆ கன்வெர்ட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரைசரோட ஹைட். ரைசரோட ஹைட் பார்த்தீங்கன்னா, 173.9 அப்படின்னு வருது. ரைசர் அப்படிங்கிறது என்னன்னா, இதுதான் ரைசர். இதுதான் ரைசர். அத மெஷர் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். சரிங்களா? இதான் ரைசர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 173.9, 173.9. ஸோ இதுவும் வந்து உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்ட் பண்றது எப்படி அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னா, இங்க ஒரு டிசைர்ட் நம்பர் ஆஃப் ரைசர்ஸ் இருக்குல்ல, இத நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா, இந்த ஆக்சுவல் ரைசர் ஹைட் வந்து சேஞ்ச் ஆகும். இப்ப 20 குடுத்தேன்னா 200 தெரியுதுங்களா? ஸோ ரைசருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட் இருக்குது. இவ்வளோ ஹைட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆங்கிள் வந்து இவ்வளோ ஆங்கிள் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அது எல்லாமே வந்து நான் வந்து சொல்றேன். இந்த பிளேலிஸ்ட்ல கண்டிப்பா வீடியோ போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, த்ரெட் டெப்த். த்ரெட் டெப்த் அப்படிங்கிறது இதுதான் த்ரெட். ஸோ இந்த இதுதான் த்ரெட். நான் மெஷர் பண்ணேன்னா 250 அப்ராக்ஸிமேட்டா இருக்கும். சரிங்களா? 250 இருக்கும். ஸோ 250 வந்து இங்க வர்றது தான். ஸோ இத நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ வந்து 200 அப்படின்னு குடுத்து ஓகே குடுத்தேன்னா, இந்த இது வந்து 200ஆ மாறும். தெரியுதுங்களா? 200. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களால ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் கண்ட்ரோல் பண்ணி ஸ்டேர்கேஸ வந்து கிரியேட் பண்ண முடியும். பில்டிங் கோட்ஸ் இருக்குது. ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்றதுக்கு இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஸ்டேர்கேஸ் வந்து டிசைன் பண்ணணும். அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஸ்டேர்கேஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல நான் வந்து ஸ்டேர்கேஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். என்ன டைப் ஆஃப் ஸ்டேர்கேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்லயும் நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. நெறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அதுவும் எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேர்கேஸ வந்து எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீனியர் ஸ்டேர்கேஸ வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஜாப்பனீஸ் ஸ்டைல் ஸ்டேர்கேஸ் கிரியேட் பண்ணணும்னா, அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். கமர்ஷியல் பில்டிங்ல யூஸ் பண்ணலாம். மால்ஸ்ல யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் டேங்க் எல்லாம் பில்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணலாம். சின்ன காம்பேக்ட்டான ஸ்பேஸ்ல இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். எல் ஷேப் ஸ்டேர்கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த டாய்லெட் எல்லாம் இருக்கும்ல, டாய்லெட்டுக்கு மேல வந்து ஸ்டேர்கேஸ் போற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி இடத்துல எல் ஷேப் ஸ்டேர்கேஸ் வந்து யூஸ் பண்ணலாம். யூ ஷேப் ஸ்டேர்கேஸும் அந்த மாரி இடத்துல யூஸ் பண்ணலாம்.
யூ ஷேப் ஸ்டேர்கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸ் பில்டிங்ஸ்ல. ஸோ இந்த மாதிரி நெறைய இடங்கள்ல வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டேர்கேஸ் வந்து கிரியேட் பண்ணும்போது, டிசைட் பண்ணும்போது விட்த் பார்க்கணும். கண்டிப்பா விட்த் பார்க்கணும். ஒரு மினிமம் விட்த் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும். ஹெட் ஹெட் ரூமோட கிளியரன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்க செக் பண்ணி, வெரிஃபை பண்ணி தான் ஸ்டேர்கேஸ் வந்து டிசைன் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸ்டேர்கேஸ்ல வந்து என்ன டைப்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். எந்த டூல யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எந்த டைப் ஆஃப் ஸ்டேர்கேஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோல ஸ்டேர்கேஸோட பார்ட்ஸ் என்ன? என்னலாம் பார்ட்ஸ் இருக்குது? அப்படிங்கிறத நான் சொல்லப் போறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெரைட்டியான ஸ்டேர்கேஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணணும்? எப்படி மாடல் பண்ணணும்? அப்படிங்கிறத நான் சொல்லிக் குடுக்க போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.